ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போனோம்னா கள்ளிமேட்டில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலுக்கு தான். எதுக்குன்னு தானே ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க? இன்றைக்கி கோயிலில் கும்பாபிஷேகம். கோவில் ஆர்ச்சில் என்ட்ரி ஆனோடனே நிறைய கடைகள் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நேராக உள்ளே போனால் கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. கூட்டம் கம்மியாக இருக்கிறது நல்லது தான், நல்லா ஃப்ரீயாக கும்பாபிஷேகத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேராக சாமி பார்க்க போயிட்டேன். கூட்டமே இல்லாமல் நல்லா சாமியை பார்த்து தரிசிச்சுட்டு வெளியே பக்கத்தில் உள்ள சாமிங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே போகலான்னு பார்த்தா சுற்றி இருக்கிற ஆள் ஃபுல்லாக தெரிஞ்ச ஆளுங்களாகவே இருக்காங்க. எப்பட்றா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் அப்படியே தலை மட்டும் தனியாக இருக்க சாமியை பார்க்க போனேன். அப்படின்னா என்ன தானே ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க? அரவான் சாமி தான். சாமியை சுற்றி ஃபுல் டெக்கரேஷனோட இருந்தாலும் சாமி என்னமோ பார்க்க பயங்கரமாக தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்னா அப்படியே அரவன் சாமிக்கு ஆப்போசிட் பார்த்தோன்னா என்னமோ கூட்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. என்னடான்னு கிட்ட போய் பார்த்தா யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னு கிட்ட போய் பார்த்தேன். நல்லா கூட்டமாக இருந்தாங்க. அந்த கலசத்தை வச்சு அவங்க யாகம் வளர்த்துக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நிறையா சாமியெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு அந்த இடத்துல மட்டும். அப்படியே யாகத்துலேருந்து சுற்றி கோயிலை சுற்றி வந்தேன்னா வரும்போது 4 கலசத்தை நோட் பண்ணேன். 4 கலசத்துக்கும் இன்னைக்கு கும்பாபிஷேகம். சாமியை கும்பிட்டுட்டு யாகத்தை பார்த்துட்டு சுற்றி வரும்போது கூட்டம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.